அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படிங்க இருந்தது அப்படின்னா, காலையில் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் பை போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங், இன்றைக்கி வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனது. எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த கேப் ஃபில்லிங் ஒரு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,960 நிஃப்டியெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து கீழே இறங்கிட்டு இருந்தது. அதே மாதிரி சென்செக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 76,700 வரைக்கும் போயிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஒரு 583 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஒரு 150, சென்செக்ஸ் வந்து 564, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ரீசனுங்கிறது சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து 12வது நாளாக போர் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து என்ன தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாலுமே கூட இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா 96.55 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 97, இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை வந்து 96.96, கிட்டத்தட்ட இன்னொரு 40 பைசா மட்டும்தான் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பணத்தை வந்து எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சரிங்க, இந்த வியாழக்கிழமை இன்றைக்கி வரைக்கும் செல்லிங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சும் ஏதாவது ஒரு ரெக்கவரி எடுக்குமா? ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து செபி மறுபடியுமே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எஃப்என்டோவில் ஒரு மார்ஜின் குறைக்கிறதுக்காக ஒரு சில டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அப்ஃப்ரண்ட் மார்ஜினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அது என்னங்க அப்ஃப்ரண்ட் மார்ஜின் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 1000 ஷேர்ஸை வந்து நான் வாங்குறேன்னா எவ்வளோ ஆகும்? 100 into 1000 1 lakhs rupees ஆகும். ஓகேங்களா? பட் புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் ஒரு 20% மட்டும் கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த மார்ஜின் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ 1 லட்ச ரூபா உண்டான ஷேர் வந்து 20,000 ரூபாய்க்கு நாம் வந்து வாங்கிக்க முடியும். அப்போ 20,000 ரூபா நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும், டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தான் அப்ஃப்ரண்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஃப்ரண்ட் மார்ஜின் வந்து எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, விஏஆர் ப்ளஸ் இஎல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஏஆர்னா வேல்யூ அட் ரிஸ்க், அதாவது அந்த ஷேர் வந்து ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டு கொடுக்குதோ அதை தான் வேல்யூ அட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இப்போ 100 ரூபாய் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதிகபட்சமாகவும் மேலே வந்து ஒரு 12 ரூபா போகலாம், கீழே வந்து ஒரு 12 ரூபா இறங்கலாம். அப்படின்னா ஒரு 12% வந்து மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வேல்யூ அட் ரிஸ்க் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இஎல்எம், இஎல்எம்ங்கிறது எக்ஸ்ட்ரா மார்ஜின். எக்ஸ்ட்ரா மார்ஜின்னா எதுக்குன்னா, இப்போ 100 ரூபா ஷேர் திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து பெரிய கிராஷ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அந்த குறிப்பிட்ட ஷேரில் மட்டும் பெரிய அளவில் பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2%, 3% வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து போடுவாங்க. அப்போ வேல்யூ அட் ரிஸ்கில் ஒரு 12%, இதில் ஒரு 3%. ஸோ டோட்டலாக வந்து 15%, 20% இந்த மாதிரி வந்து அப்ஃப்ரண்ட் மார்ஜின் வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ செபி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினை வந்து பே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி வேல்யூ அட் ரிஸ்க் மார்ஜினை மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்க. இப்போ 20,000 ரூபா 20% இருக்கிற இடத்துல வெறும் 15% மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதா சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த எஃப்என்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அமலுக்கு வரல. இதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. இதுவும் வந்து ஒரு எஃப்ஐஎஸ்க்கு, ஹெச்என்ஐஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, இது எதுக்காக கொண்டு வராங்க? அதான் நல்லா தானே போயிட்டுருக்கு, 20% தானே கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னா, இவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, 20,000 ரூபாவில் நீங்கள் 12,500 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, 1 லட்ச ரூபா ஸ்டாக்கு நீ 12,500 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, மீதி உங்கள்கிட்ட 7,500 ரூபா இருக்கும்ல, அப்போ அந்த முதலீடை வந்து வேற ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து முதலீட்டாளர்கள் வந்து அதிகமாவாங்க. இது மெயினாக வந்து
இந்திய ரூபாய் வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு வேலையாக வந்து மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ செபி வந்து இந்த மாதிரி ரூல்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஏர்லைனில் வந்து குதிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏர் இண்டியா, இண்டிகோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லைனில் வந்து இருக்குது. ஏர்லைன்லாம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஏர்போர்ட் இருக்கும். ஸோ இவங்களோட ஃப்ளைட் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளைட்டை கொண்டு போயிட்டு அங்கே வந்து போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஏர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஏஐ அதாவது ஏர்லைன் துறைக்கு வந்து இவங்க வந்து லெட்ரு போட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஏர்லைன் வந்து தொடங்க போகிறோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டு இவங்க வந்து லெட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் தான். அதாவது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு ஏர்லைனை ஸ்டார்ட் பண்ண போகிறதுங்கிறது நல்ல நியூஸ் தான். ஸோ இது வந்து எதுக்கு கீழே வந்து அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா அதானி டிஃபென்ஸ் செக்டார். ஓகேங்களா. ஸோ அதானி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸுக்கு கீழே ஸோ இந்த ஏர்லைனை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த நியூஸ் மூலியமாக. ஓகேங்களா. சரிங்க, இந்த நீங்கள் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஏர்லைன் கூட எங்களை ஒரு பிஸ்னஸ் ஆச்சு பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக வந்து இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஆன்சர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ என்ன தான் ஏர்லைன் கொண்டு வந்தாலும் அவசரப்பட்டு கடன் கொடுத்துடக்கூடாது. ஸோ கடன் கொடுத்தா மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற என்ன சொல்கிறதா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவங்க வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஹீட் மேப். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெட்டு தாங்க. அதாவது பேங்க்கு இப்போ நேற்றே பார்த்துருந்தோம், கொஞ்சமாச்சு இந்த ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், கொட்டாக், ஆக்சிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் தொடர்ந்து நமக்கு வந்து மேலே வரும் இனிமேட்டு. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஹைவேட்டே ஸ்டாக்ஸே தொடர்ந்து நமக்கு வந்து நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கிராஷ் ஆகிடும். அதில் ஹெச்டிஎஃப்சி சொல்லவே தேவையில்லை, கிட்டத்தட்ட 3வது நாளாக -0.86% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ரிலையன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 1.37. போதாத குறைக்கும் இந்த டேரிஃப் பிரச்சனை வேறு. ஸோ இதில் வந்து டாக்டர் ரெட்டி எல்லாம் காலையிலேயே வந்து ஒரு 6% பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிருந்தது. ஸோ இந்த டேரிஃப் பிரச்சனை மறுபடியும் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பங்கு சந்தைகள் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் மேலே வரும். பட் கோல்டு அண்ட் சில்வருங்கிறது ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப அதை பற்றி பார்க்கலாம். ஓகே. மற்றபடி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் நல்லா இருக்குது. HCL, எட்டர்னல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டை பொறுத்து தான் நாளைக்கு ஐடி செக்டார் வந்து எந்த நிலமையில் இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ரிசல்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே. அடுத்தது வந்து குளோபல் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா வெறும் 3 பாயிண்ட் மட்டும்தாங்க நெகட்டிவில் வந்து போயிட்டு இருக்கு, பெரிய அளவில் வந்து இறங்கலை. ஸோ ஈவினிங் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காலையில் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் போக பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் பையிங் அதிகமாகவும் கால் ஆப்ஷன் செல்லிங் அதிகமாகவும் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3,297 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1080ங்கிறது அட்வான்ஸு, டிக்ளைன்ஸுங்கிறது 2100, அன்சேஞ்சுங்கிறது 117. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட நெகட்டிவ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. 52 வீக் ஹையில் வந்து 57 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்பர் சர்க்கியூட்டில் 72, லோயர் சர்க்கியூட்டில் 73. கிட்டத்தட்ட 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ வந்து ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் ஈக்குவல் பிளேஸுக்கு வந்து வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து 52 வீக் ஹையில் வந்து அதிகபட்ச ஸ்டாக்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் பிளேஸுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் தான். என்னென்னா ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது, ஏன்னா நமக்கு வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு, அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கிராஷ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த செக்டார் தான் விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எந்த செக்டாருமே விட்டு வைக்கல. நேற்று பஜாஜ் ஆட்டோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறனால பஜாஜ் ஆட்டோ செக்டாரை மட்டும் கொஞ்சம் வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்காங்க. இதில் அதிகமாக அடி வாங்கியிருக்கிறது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார். ஓகேங்களா. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் ரெக்கவரி வந்து நடக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும். ஒரு தளர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, இப்போ கடன் கொடுக்கறதுல ஏதாவது இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம்
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சு கொஞ்சம் ஏதாவது கண்டிஷன்ஸை வந்து கொஞ்சம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாருக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக அமையும். அந்த இடத்துல வேணால் நமக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். இப்போ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா M&M, TCS, சன்ஃபார்மா இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவில் இருக்கே தவிர ஸோ மற்ற எல்லாமே வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட HDFC 1%, ரிலையன்ஸ் 1.5% இறங்கியிருக்கிறது தான் என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த 2 ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ரெக்கவரி நடந்தது அப்படின்னா தான் மறுபடியும் மேலே வரும். இது மறுபடியும் இறங்கிட்டே இருந்தால் கூட நிஃப்டி தொடர்ந்து வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காலையில் போனோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் ஹிட் மேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் 9-8க்கு. ஓகேங்களா? ஸ்டாக் ஹிட் மேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த HDFC, ரிலையன்ஸையும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். மார்க்கெட்டோட கண்டிஷனை வந்து ஈஸியாக வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க HDFC, ரிலையன்ஸ் அப்புறம் கோட்டாக், ஆக்சிஸ் எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நமக்கு வந்து நெகட்டிவில் தான் ஓப்பனிங் கொடுத்துருந்தது. என்ன தான் கொஞ்சம் மேலே ஏறினாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து டாப் கெய்னர்ஸ் பஜாஜ் ஆட்டோ, SBI லைஃப், TCS, M&M, எட்டர்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி அண்ட் நெஸ்லே IND, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இண்டிகோ, அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. அதாவது ஒரு கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஒரு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் 23,806ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி தாங்க நடக்கும். கொஞ்சம் காலையில் கொஞ்சம் மேலே வந்தால் கூட அகைன் வந்து 23,961 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,806, 23,961. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வராதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டு. 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னைக்கானது லோ அப்படின்னா ஜூன் 23rd டியூஸ்டே லோ 23,784. ஓகேங்களா? ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சாலோ இல்லைனா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தாலோ நெக்ஸ்ட் அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 23,646. ஓகேங்களா? அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், சப்போர்ட்டுங்கிறது வேணாம். இப்போதைக்கு சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தள்ளி இருக்குது 55,718. பட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 56,963.90. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் HDFC கொஞ்சம் மேலே வரணும், வந்தால் மட்டும்தான் நம்ம ரெக்கவரி பிளான் வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர இல்லைனா அகைன் அண்ட் அகைன் வந்து கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 76,130. ரெசிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கேப் ஃபில்லிங் ஏரியா 76,727. ஸோ சென்செக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் ப்ரோக்கரேஜ் சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் லோவாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு அகைன் வந்து டவுன்ஃபால் எடுக்கிறது சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,911. ஸோ மற்றபடி இன்றைக்கி க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அங்கேருந்தானா ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம் 26,510 வரைக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெக்கவரி எடுக்கிறதுக்கு நான் சொன்ன ரீசன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 14,297ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,592 கேப் ஃபில்லிங் ஏரியா. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன். இந்தியா விக்ஸுங்கிறது நியூட்ரலாக தான் இருக்குது. USD/INR ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு செல்லிங்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 96.55. இப்போ நாளைக்கு காலையிலேயே ஒரு 97.50 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் வந்து ஒரு கேப் டவுன் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டாக் ஹிட் மேப் வாட்ச் பண்ணலாம். அப்புறம் USD/INR மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங்கில் வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவிலலாம் கீழே இறங்கலை. 8,575லேருந்து 8,488 கிட்டத்தட்ட ஒரு 95 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. பட் நேற்று நம்ம ட்ராப் பண்ணியிருந்தேன், அதாவது சேம் சைடு ரேலி எடுக்கிறப்ப
ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணிடணும்ல, ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணியிருந்தேன் 8400. ஸோ அந்த சப்போர்ட் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எப்போவுமே சேம் சைடு ரேலி இல்லை சேம் சைடு கிடையாது, சேம் டே. இப்போ ஒரே நாளில் பெரிய ரேலி எடுத்தாலும் பெரிய டவுன் எடுத்தாலும் அதோட மிட் பாயிண்ட்டுங்கிறத நம்ம இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணி அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நாம் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் நல்ல அக்யூரசி. எதோ நம்ம இது பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸு தான் பெரிய அக்யூரசி வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, அதாவது ஒன் சைடு நடக்கிறப்ப எல்லா இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆகாது. சைட்வேஸ்லாம் ஹைலோலாம் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையா லைன், அதாவது பக்கத்து பக்கத்துலேயே ட்ரா பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஸோ ஒன் சைடுக்கு மட்டும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 8577. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு வந்து வேணாம், அன்பிரடிக்டபிள் தான். சப்போர்ட் மட்டும் 8577. ஓகேங்களா, எதனால் 8577னா எஸ்டர்டே நமக்கு வந்து ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்தது அப்படின்னா 8577 அடுத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு பை தாங்க, அதாவது ஹையை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைனா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம் 281.6. ஸோ ஆல்மோஸ்ட் 281.6 வராது. இதை ஹையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அங்கங்கே வாலட்டிலிட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து ஒரே என்ன சொல்கிறது அப்படின்னா 281.6 பிரேக் அவுட் பண்ணால் 297ங்கிறது சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். பட் அந்த மாதிரி வந்து நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்குது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அங்கேருந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டுங்க. இப்போ கோல்டு காலையிலலாம் ஒரு பையிங் ரேஞ்சு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஒரு பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு செல் சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு ஃபாரெக்ஸில் ட்ரா பண்ணியிருக்கேங்க. இது வந்து நான் வந்து எம்செக்ஸில் ட்ரா பண்ணலை. ஓகேங்களா, ஸோ கோல்டு ஃபாரெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ மேபி இந்த செல்லிங் கண்டினியூஸ், இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா 4092லேருந்து ஒரு $4026 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் படி டார்கெட் வந்து நல்லாவே கொஞ்சம் பெரிய டார்கெட்டே வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த பேட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல் ஆனால். ஓகேங்களா, இப்போ அப்படி கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் மேபி 1,43,111. அந்த பேட்டர்ன் படி கொஞ்சம் செல்லிங் நடந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,43,111 டார்கெட்டும் அதே தான். அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வரும் நமக்கு வந்து அதே மாதிரி தான் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்விங் டார்கெட் கூட சொல்லலாம் 56.846ங்கிறது. அதே மாதிரி கோல்டு கூட ஒரு ஸ்விங் டார்கெட் வந்து $4,026. ஓகேங்களா, சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், ஒரு டெம்பரரி சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,20,404. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால், அதாவது இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும் 1,336.65 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோசிங் வச்சா அகைன் வந்து இந்த டாப்புக்கு 1,346 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரில். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். நிஃப்டி ஐடியெல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாலோ ஆகிடுச்சிங்க. நான் வந்து நம்மலாம் எப்படி வந்து எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 30,000 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தேன் நிஃப்டி ஐடியெல்லாம். இங்கே இருக்குது, இது வந்து நிஃப்டி. ஓகே, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிஃப்டி ஐடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30,455. இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து மறுபடியும் வந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம். WTI க்ரூட் ஆயில் வந்து 90.11 ரீச் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் US ஆயில் இந்த சார்ட்லலாம் எடுத்தால் கூட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, 97 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இல்லைனா இந்த இடத்த 97 வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் க்ரூட் ஆயிலில் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. க்ரூட் ஆயிலில் கூட கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இங்கேருந்து இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 9,126 இருக்குது. இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கூட மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து
சார்ட் வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.